காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே பயங்கர அஜித் சார் ஃபேன். அவர் மாதிரி தாடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமே ஷேவ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், என்ன பண்ணாலும் வளர மாட்டேன். நீங்கள் ஜீவா ஃபேன் ஆகிடுங்க. நீங்கள் என்னோட ப்ரொஃபஷனுக்கு சோஷியல் மீடியாவில் ஆடியன்ஸோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். 15-20 வருஷம் முன்னாடி ஒரு ஆக்டர் வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணணுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டிங்னு அரேஞ்ச் பண்ணி மீட் பண்ணால் தான் பேச முடியும். இப்போ அப்படி இல்லை. இப்போ என் மனசில் நினைக்கிறத, நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை, இல்லை எனக்கு யாராவது எதாவது சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியாது. பட் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் ட்ரோல்ஸ். அது எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் அந்த ட்ரோல்ஸை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. போகிற போக்கில் யாரை பற்றியாவது ஒரு கமெண்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ரிப்ளை பண்ணுறதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ட்ரோல் பண்ணுறதோ அந்த பர்சனை எவ்வளோ தூரம் பாதிக்கும், இந்த ட்ரோல்ஸுங்கிற விஷயம் ஒருத்தர் லைஃப்பை எவ்வளோ தூரம் திருப்பி போடுங்கிற விஷயத்தையும் ஃபிங்கர் டிப் டூவில் பேசுகிறோம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு படத்துக்கு நம்ம முழு உழைப்பு போட்டிருக்கோம், பார்க்குற கிரிட்டிக் வைஸ் இது சூப்பராக இருக்குன்றாங்க, பட் சில நேரங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் அதுக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹவ் யூ டேக் இட்? வி ஹாவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அவ்வளோதான். ரியாலிட்டி என்னன்றது நம்ம புரிஞ்சுட்டு தான் ஆகணும். நம்ம மனசுக்கு தெரிஞ்சு ஒரு கதையை நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி நம்ம அதுக்காக நிறையா மெனக்கெடுதல், நிறைய உழைப்பு போட்டு, நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் போட்டு அது வரும்போது அது வெற்றி அடைஞ்சால் தான் அதனுடைய பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். சில நேரம் அந்த வெற்றி இல்லாமல் போகும்போது அடுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில விஷயங்கள் பண்ண வேண்டியது. மேபி இதே கண்ணும் நீங்கள் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள், 2002-03 அந்த டைம் உன்னை நினைத்த மாதிரி படங்கள்லாம் வர டைமில் இந்த படமும் வந்துருந்ததுன்னா ப்ராப்ளி இட் வுட் ஹவ் வொர்க்ட் பெட்டர். நானும் பார்த்திபன் சார்னு நினைக்கிறேன். நான் சித்தார்த் ரோல், பாபி ரோல் வந்து பார்த்திபன் சார் பண்ணுற மாதிரி ஒரு அப்படி தான் வந்து சொன்னார் எனக்கு கதை. பட் தட் ஃபில்ம் நீடட் அ பிகர் பட்ஜெட். ஸோ அப்போது ப்ரொடியூசர் கிடைக்கல. ஸோ ஹீ கேம் பேக் டு மீ வித் பீட்சா. எனக்கு ஸ்கிரிப்டாக படித்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது படம் ஃபுல்லாக ஒரு ஹாரர் படமாக ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அது இல்லைங்க, பேய் படம் இல்லைங்க, நாங்கள் சும்மா சொன்னோம் அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும்ல, அது ஆடியன்ஸுக்கு எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. பட் என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுமுகமாக எல்லாருமே அந்தந்த யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க பண்ணியிருந்ததுனால தான் அந்த படத்தை சுற்றி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க. ஸோ தே வர் சர்ப்ரைஸ்ட். ஸோ ஒரு தெரிஞ்ச முகம் அதை பண்ணியிருக்கும் போது அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. மேபி யூ டிட் குட் ஃபார் தட் ஃபில்ம், நீங்கள் பண்ணாதது அந்த படத்துக்கு நல்லதுன்ற மாதிரி. ஸோ பட் ஐ தரலி என்ஜாய்ட் பீட்சா. இல்லை, இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, வலிமை ரிலீஸ் அப்போது அதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. லைக் பிரசன்னா இஸ் டூயிங் த நெகட்டிவ் ரோல், அந்த ஆப்போசிட் கேரக்டர் பண்ணும்போது எல்லாமே சொன்னாங்க, வா செம்மையாக அவர் பயங்கரமான அந்த ஒரு ஆர்க்கில் இருக்கார் வில்லன் ரோலுக்கு, ஸோ இட் வில் பர்ஃபெக்ட்லி சூட்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் கார்த்திகா அவர் பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? ஓகே, ஒரு பெரிய ஸ்டாருக்கு நம்மளை ஈக்குவலாக அந்த வில்லன் ரோலுக்கு நம்மளால் ஆப்டாக பண்ண முடியும்னு இவ்வளோ பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த நியூஸ்லாம் நீங்கள் உங்கள் பார்க்க கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த விஷயம் அப்போது? இல்லை, ஐ ஃபெல்ட் ரியலி குட் தட் so many people were supporting me. நான் இதை பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி இதை என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுங்க, இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது.